சர்வ வல்லமையுள்ள ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான இந்த நல்ல அதிகாலை நேரத்துக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். நம்முடைய தேவன் உன்னதமானவரும் உயர்ந்தவரும் தேவர்களுக்கெல்லாம் தேவனுமாக இருக்கிறார். அவருக்கே என்றென்றும் கனமும் துதியும் வல்லமையும் உண்டாவதாக. இந்த காலை வேளையில நாம் தியானிக்கும்படியாக மார்க் எழுதின சுவிசேஷம் முதல் அதிகாரம் 36, 37 வசனங்கள். சீமோனும் அவனோடு இருந்தவர்களும் அவரை பின்தொடர்ந்து போய் அவரை கண்டபோது உம்மை எல்லாரும் தேடுகிறார்கள் என்று சொன்னார்கள். உம்மை எல்லாரும் தேடுகிறார்கள் என்று சொன்னார்கள். இந்த கான்டெக்ஸ்டை குறித்து நாம் படிக்கும்போது பேதுருவின் மாமியாருக்கு ஜுரமாய் இருந்தது. அப்போது இயேசு அங்கு வந்து அவளை சொஸ்தமாக்குகிறார். சாயங்காலமான போது சூரியன் அஸ்தமித்த போது சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் அவரிடத்திலே கொண்டு வந்தார்கள். பலவிதமான வியாதிகளினால் உபத்திரவப்பட்டிருந்த அநேகரை அவர் சுஸ்தமாக்கி அநேகம் பிசாசுகளையும் துரத்தி விட்டார். அந்த பிசாசுகள் தம்மை அறிந்திருந்தபடியால் அவைகள் பேசுகிறதற்கு அவர் இடம் கொடுக்கவில்லை. அப்போதுதான் சீமோன் சொல்லுகிறான், உம்மை எல்லாரும் தேடுகிறார்கள். அவர்களை அவர் நோக்கி, அடுத்த ஊர்களிலும் நான் பிரசங்கம் பண்ண வேண்டும், ஆதலால் அவ்விடங்களுக்கு போவோம் வாருங்கள், இதற்காகவே புறப்பட்டு வந்தேன் என்றார். உம்மை எல்லாரும் தேடுகிறார்கள். இந்த இயேசுவை நாம் தேட வேண்டும். எல்லாரும் தேடுகிறார்கள். இந்த இயேசுவினுடைய குணாதிசயங்களை அறியும்படி போது, அவருடைய வல்லமை அறியும் போது, அவர் நமக்காக வைத்திருக்கும் ஆசீர்வாதங்களை அறியும் போது நிச்சயமாக நாம் அவரை தேடுவோம். எல்லாரும் தேடுவார்கள் என்று பார்க்கிறோம். இன்னைக்கு ஏதோ ஒரு கூட்டத்தார், சில மதவெறியர்கள் இயேசுவை குறித்து அந்நிய நாட்டு கடவுள் என்றும் இப்படி பல விதங்கள்ல சொல்லுகிறார்கள். தங்களுடைய அறிவுக்கேற்றபடி, அவர்கள் அறிந்ததுக்கேற்றபடி சொல்லுகிறார்கள். ஆனால் இந்த இயேசுவை எல்லாரும் தேடுகிறார்கள். அவர் நோய்களை சுகமாக்குகிறவர், பிசாசுகளை துரத்துகிறவர், நம்முடைய பெயரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதுகிறவர். எவ்வளவு பெரிய ஆண்டவர் பாருங்க. ஆகவே அவருடைய குணாதிசயங்களை அறிந்தால் நாம் அவரை தேடாமல் இருக்க முடியாது. அவருக்கு விரோதமாய் பேசுகிறவர்கள் அதை இன்னும் அறியவில்லை என்று பார்க்கிறோம். ஆகவே அவர்கள் மனக்கண்கள் திறக்கும்படி அவர்களுக்காக நாம் அதிகமாக ஜெபிக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். இயேசுவினிடத்திலே அற்புதத்தை செய்கிற வல்லமை இருந்தது என்று பார்க்கிறோம். தெய்வீக சுகம் ஜனங்கள் நடுவிலே வியாபரித்தது. எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள். குருடருடைய கண்களை திறந்தார், செவிடருடைய காதுகளை திறந்தார், குஷ்டரோகிகளை சௌக்கியமாக்கினார். எவ்வளவோ பெரிய காரியங்கள் ஆண்டவர் செய்தார் என்று பார்க்கிறோம். வேத புத்தகத்திலே எஸ்ரா என்கிறதான மனுஷனை பற்றி நாம் படிக்கிறோம். எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே, கர்த்தருடைய கற்பனைகளின் வார்த்தைகளிலும் அவர் இஸ்ரவேலுக்கு கொடுத்த கட்டளைகளிலும் படித்து தேறின வேதபாரகனாகிய எஸ்ரா என்று அவனை குறித்து அங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுகிறத நாம் பார்க்கிறோம். அவன் கர்த்தருடைய கற்பனைகளின் வழியிலும் அவர் இஸ்ரவேலுக்கு கொடுத்த கட்டளைகளிலும் படித்து தேறினவன் என்று படிக்கிறோம். எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, இந்த எஸ்ரா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அருளிய மோசையின் நியாயப்பிரமாணத்திலே தேறின வேதபாரகனாயிருந்தார். ஆம், அருமையானது கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் நாமும் கூட மற்றவர்களுக்கு இயேசுவின் அன்பை எடுத்து சொல்லும்படி இந்த தேவனுடைய வார்த்தையாகிய இந்த வசனத்திலே தேறினவர்களாக நாம் காணப்படுவோம். அது நமக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். இயேசுவை எல்லாரும் தேடுகிறார்கள். அப்படிப்பட்டதான ஒரு கடைசி காலத்தில் நாம் வாழுகிறோம். ஆகவே எல்லோருக்கும் பதில் சொல்லும்படி நாம் எப்போதும் ஆயத்தமாயிருப்போம். கர்த்தர் உங்களோடு இருப்பார்கள். ஜெபிப்போம். எங்களை அன்போடு நேசித்து நடத்துகிற நல்ல தேவனே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அருமையான இந்த நல்ல அதிகாலை நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்க கிருபை தந்தீர், நன்றி சொல்லுகிறோம். உம்மை தேடாதவர் எவரும் இல்லை ஆண்டவரே, எல்லோரும் உம்மை தேடுகிறார். இந்த காலை நேரத்தில் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஆண்டவரே சரியான கர்த்தாவே இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை நாங்கள் சரியாய் அறிவிக்க கர்த்தர் எங்களுக்கு பலன் தரும்படியா ஜெபிக்கிறோம். அதற்கேற்ற ஞானம் கிருபைகளை உம்முடைய பிள்ளைகளுக்கு தார், ஆசீர்வதி. இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென்.
காட் bless யூ.